கங்குவா 2க்காக வெயிட்டிங். நெகட்டிவ் ரிவ்யூஸும் அவாய்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக விஜய் ஃபேன் தான், பட் இருந்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவாய்ட் பண்ணது நல்லது. ப்ரோ நெகட்டிவ்லாம் வரதான் ப்ரோ செய்யும், ஆனால் படம் அருமையாக இருக்குது. சூர்யா கோசம் பார்க்கலாம். இது ப்ரோ நல்லா தான் இருக்குது ப்ரோ. நல்லா தான் பண்ணிருக்காப்புல, நல்லா பண்ணிருக்காப்புல. மியூசிக்லாம் கொஞ்சம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. நல்லா இருக்கு. நெகட்டிவ் ரிவ்யூ வந்திருந்தது உங்களுக்கு படம் பிடிச்சிங்க? நல்லா பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு எல்லாமே. சவுண்டு மட்டும் தான் ரொம்ப சவுண்டாக இருந்தது, மற்றபடி அது சும்மா சவுண்டு கோஸ் தான் ப்ரோ சொல்லுவாங்க எல்லாருமே. சவுண்டு ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொன்று அந்த காலத்து வாய்ஸ் மாதிரியே இருக்குது. நார்மலாக இப்போ லோக்கலாக பேசுகிற மாதிரி பேசினா எல்லாருக்கும் புரியுது. நல்லா தான் இருக்கு. படம் எவ்வளோ பெஸ்ட்டு தலை. சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. எல்லாம் என் தலைவன் படம் சார், என் தலைவன் படம் அது சூப்பராக நடிச்சுக்கிறேன். என் தலைவன் மஜாவாக நடிச்சுக்கிறேன். செகண்ட் பார்ட்டாகுது, கன்ஃபார்மாக பாருங்கள். ஆமாம் சார், அதுவும் நல்லா இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. காஷ்மீரா மாதிரியே நடிச்சுக்கிறாரு செகண்ட் பார்ட்டில். அதே மாதிரி தான் எதிர்பார்த்தா சூப்பராக இருக்குது. நான் ஒரு வாரம் எதிரே பார்க்கல, மஜாவாக நடிச்சுக்கிறேன். செகண்ட் சிவா நம்மளை வச்சு செஞ்சுட்டாருண்ணே. சவுண்டெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இல்லைண்ணே, கதையை மாற்றிருக்கலாம். ஏன்னா இன்னொன்று இது கதையை வேணாலும் மாற்ற சொல்லுங்க. சவுண்டெல்லாம் கம்மி பண்ணனா கதையை மாற்ற சொல்லுங்க. கதையை நம்பர் அப்பே படத்துக்கு வர அருமையாக இருக்குது ப்ரோ படம். வணக்கம் தெளிவா. எப்படி இருந்தது? சூப்பராக இருக்குது ப்ரோ படம். ப்ரோ அருமையாக இருக்குது ப்ரோ படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம் கன்ஃபார்ம். அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்துருந்தது உங்களுக்கு? ப்ரோ நெகட்டிவ்லாம் வரதான் ப்ரோ செய்யும், ஆனால் படம் அருமையாக இருக்குது. சூர்யா கோசம் பார்க்கலாம். மியூசிக் தான் தரோம் ப்ரோ, ஆனால் சிவா தான் கொஞ்சம் சொல்லிட்டாரு, மற்றபடி எல்லாம் தரோம். பாட்டு லீடு கொடுத்துருப்பாங்களா? அதை எப்படி இருந்தது? எதிர்பார்த்து அது தரோம் ப்ரோ, தரமாக இருக்கு. எல்லாம் அருமையாக இருக்குது, பார்க்கலாம், வந்து பார்க்கலாம். நல்லா தானே இருக்குது. இந்த கேளுங்க, சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சுண்ணா. சூர்யா மிரட்டி விட்டாரு. நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆன்லைனில் சொல்கிற மாதிரி அவ்வளோ நெகட்டிவ்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. சோஷியல் மீடியாவில் அவ்வளோ நெகட்டிவ் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. செகண்ட் டைம் பார்க்குறேன், நல்லா தான் ப்ரோ. செகண்ட் டைம் பார்த்து. ஆமாம். 3D எஃபெக்ட்லாம் எப்படி ப்ரோ? 3D எப்போ நல்லா இருக்குது ப்ரோ படம். அந்த கிளைமேக்ஸில் போட் சீன்ஸ்லாம் எப்படி? நல்லா பண்ணியிருக்கான். விஷுவலாக நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. இவங்க சொல்கிற அளவுக்குலாம் அவ்வளோலாம் இல்லை நெகட்டிவ். இவங்க ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க. நல்லா தான் இருக்குது படம். அங்கே வந்துட்டு படம் முடியும் போது கேமியோ காட்டி வந்துருக்கோம். அதனால தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அது ட்ரைலரே சொன்னதான், ஆனால் நல்லா இருக்கு. இவங்க சொல்கிறதெல்லாம் அவ்வளோ இல்லை. படம் பார்க்கலாம் வந்து ஃபேமிலி. பரவாயில்ல, நல்லா இருக்கு. கார்த்தி எப்படி பண்ணியிருந்தாரு? கார்த்திக் செம்மையாக பண்ணியிருக்காரு. சூர்யா வந்து இப்படி நடிச்சு எதிர்பார்த்தீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்ஸ் பார்க்கலாம். அவ்வளோ நெகட்டிவ் வந்திருந்தது, உங்களுக்கு எப்படி மேடம் பிடிச்சிருந்ததா? போரிங்லாம் போகல, நார்மலாக போகுது. ஒன்ஸ் நல்லா இருக்கு. சூர்யா எப்படி நம்ம அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ப்ளஸ் எஃபெக்ட் போட்டிருக்காரு நிறைய. அவர் நல்லா இருந்தது. பட் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ சென்டிமெண்ட் சீனும் நல்லா இருக்கு. ரொம்ப அப்படிலாம் ஒன்றும் மட்டமாலாம் இல்லை. சூர்யா சார் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா ஒன்றும் 3D எஃபெக்ட்டு அதெல்லாம் சூப்பர் தான், நைஸாக, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெகட்டிவ் ரிவ்யூஸும் அவாய்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக விஜய் ஃபேன் தான், பட் இருந்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவாய்ட் பண்ணது நல்லது. பட் கரெக்டாக கொஞ்சம் ப்ராப்பராக அந்த படத்தை ஃபுல்லாக ஒழுங்காக பார்த்தாங்கன்னா புரியும். எக்ஸ்பெக்ட் எதுவும் பண்ணலை, அதனால் பரவாயில்ல, ஏதோ செட் ஆச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வந்தால் செட் ஆகாது. அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்டு அடிக்கடி கத்துறாப்புல. ஆமாம். இது கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலை, ஸோ அதனால் எனக்கு செட் ஆச்சு. எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக பண்ணி அவங்களா வேற என்னமோ கதையை உருவாக்கி அவங்களா ஏற்றிட்டு வராங்க. இங்கே வந்து வேற கதை விட்றாங்க, அதான் நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். கங்குவா வேற லெவல் தலை. சூப்பரா பண்ணிருக்கேன். வேற லெவல். மைண்ட் ப்ளோயிங். சூப்பர். நெகட்டிவா சொல்றான். செம்மையா பண்ணிருந்தான். அவன் உடம்பு சொல்லணுமே, வேற லெவல். செம்மையா பண்ணு. நம்ம தான் எல்லாமே அத்தை லைட்டாக காது வலிக்குது ப்ரோ. மஜா பண்ணாருண்ணா, செம்மையாக பண்ணாரு. அதெல்லாம் ஹைலைட் அங்கே செம்மையாக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா. எப்படி சொல்லக்கூடாது இல்லைண்ணா, அவர் அப்படி பண்ணுறாரு. ஆக்ஷன் வேறு லெவல்ண்ணா. அவர் படம் நல்லா இருக்குண்ணா. அருமையாக இருக்குங்க படம். நல்லா இருக்கு. சூர்யாவோட நடிப்பு அற்புதமாக இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் படம். அமேசிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தை பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. கார்த்திகோட என்ட்ரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட். நெகட்டிவாலாம் தெரியல, பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் தலைவன் படத்தை. ரெண்டாவது வாட்டி நான் தெரியாமல் வந்துட்டு தூங்கி இந்த எழுப்பி
ஏன் ப்ரோ எப்படி கங்கோன மேலே கத்து இருக்கு தேட்டரில் சவுண்ட் அதிகமாக வச்சுட்டாங்களா காது கொய்யந்து சூர்யா எப்படி பண்ணியிருந்தாங்க படம் நல்லா தான் இருக்கு நெகட்டிவ் படம் நல்லா தான் இருக்காது சவுண்ட் ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் அந்த மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன் பயங்கரமா இருந்தாரு பாடி சரியான பாடி சரியான கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது நான் கூட எதிர்பார்க்காம வந்து நல்லா இருந்தது சூப்பராக படம் வந்து அவ்வளோ நெகட்டிவ் சொல்லியிருந்தாங்க அது அந்த மீடியா காரணங்களை நம்ம அவங்க பைத்தியம் சொல்லிட்டு இருப்பாங்க நல்லா கங்கோ 2க்காக வெயிட்டிங் தேங்க்யூ கார்த்தி வேற லெவல்